அதாவது இன்னைக்கு மத்திய அரசு சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? தேசிய நெடுஞ்சாலையில நடக்கக்கூடிய விபத்துகள் இருக்குல்ல, அதுல முதல்ல இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுங்களா? தமிழகம் தான். 2025 மட்டுமே 10,000 விபத்துகள் நடந்திருக்குது. அதுல 6,000த்துக்கு மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்க. ஒரு வருடத்துல நீங்க எடுத்துக்கோங்க. இத மாதிரி 5 வருடங்களுக்கு நீங்க போடுங்க. தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணமா ஒரு செய்தி சொல்றேங்க. இன்னைக்கு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு அதிமுக சார்ந்த ஒரு பர்சன். அவர் கடைக்கு முன்னாடி மது குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் தட்டி கேட்டதுக்கு தலையை துண்டா வெட்டிட்டாங்க அந்த போதையில. அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? டிஎம்கே சொன்னாங்கல்ல தேர்தல் அறிக்கையில வந்த டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னு, அதை மூடாதுதான் காரணம். கள்ளச்சந்தையில் அவ்வளவு மது வித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா போதை, கள்ளச்சாராயம், இதனால நடக்கக்கூடிய விபத்துகள் தான் அதிகம். இதனால நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தான் அதிகம். மக்கள் இதை பார்த்துட்டு தானங்க இருக்காங்க. எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அடுத்த வாட்டி? மக்களுக்கு தெரியாதாங்க? பாதிக்கப்படுறது யாருங்க பாதிக்கப்படுறாங்க? டிஎம்கே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள பாதிக்கப்படுறாங்க. டிஎம்கே தலைமையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இதனால? ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் நல்ல சேஃப்டியா தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதுனாலதான் மறுபடியும் அதிமுக ஆட்சி வேணும்னு கேட்கிறாங்க.